ஆனந்தி, தற்போது நீங்கள் பார்த்திருந்தால் மக்கள் முன்பு போல் மக்களை எளிதாக ஏமாற்ற முடியாது என்றால் மக்கள் மிக தெளிவாக தற்போது தாராபுரம் முழுவதும் ஒரு போஸ்டர் மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகள், அந்த போஸ்டர் காட்சிகளை தற்போது நீங்கள் பார்க்கலாம். இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு வேண்டுகோள் என்ற வகையில் இந்த போஸ்டர் தான் தற்போது தாராபுரம் தொகுதியின் பல இடங்களிலே இந்த போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கிறது. இதே போன்ற போஸ்டர் மற்ற இடங்களிலும், அதாவது இந்த ராஜினாமா செய்த இடங்களிலும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தாராபுரம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற சத்யபாமா காரணமின்றி இன்று தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அவரையும் அவரது குடும்பத்தினரையும் 20 வருடங்களுக்கு தேர்தலில் நிற்க தடை விதிக்க வேண்டும். மேலும் தாராபுரம் தொகுதி தேர்தல் ஆணையத்தால் செலவிடப்பட்ட தொகையினை அவரிடமிருந்து திரும்ப பெற வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை வைத்து யார் அடித்தார் என்ற தகவல் இல்லாமல் இந்த போஸ்டர் தாராபுரத்தின் பல இடங்களில் ஒட்டப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, சமூக வலைதளங்களிலே தற்போது வைரலாக இந்த போஸ்டர் பரவி கொண்டிருக்கிறது. இது பொதுவாக ஜனநாயக நாட்டிலே ராஜினாமா செய்வதற்கு அனைவருக்கும் உரிமை இருக்கிறது என்றெல்லாம் சிலர் ஒரு தரப்பு நியாயம் பேசக்கூடும். ஆனால் பொதுவாக பார்த்திருந்தால் தமிழகத்திலே தற்போது 5 தொகுதிகள் காலியாக இருக்கின்றன. தேர்தல் முடிந்து 1 மாதம் கூட ஆகவில்லை. இந்த தேர்தலுக்காக, தமிழக சட்டமன்ற தேர்தலுக்காக, சட்டப்பேரவை தேர்தலுக்காக 1302 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இந்திய தேர்தல் ஆணையம் அவ்வளவு பெரிய நிதியை செலவிட்டு செய்திருக்கிறது. லட்சக்கணக்கான போலீசார், அரசு ஊழியர்கள் என தொடர்ந்து பணிபுரிந்திருக்கிறார்கள். பலர் விடுமுறை விட்டிருக்கார். இப்போது இந்த 5 தொகுதிகள் இருக்கின்ற காலியாக 5 தொகுதிகள் சிஎம் விஜய் ராஜினாமா செய்த திருச்சி கிழக்கு, தாராபுரம் தொகுதி சத்யபாமா ராஜினாமா தாராபுரம், மரகதம் குமரவேல் ராஜினாமா மதுராந்தகம், அதே போன்று பெருந்துறை தொகுதி, ஈரோடில் பெருந்துறை தொகுதி, அதே போல அம்பாசமுத்திரம், அம்பாசமுத்திரம் என 5 தொகுதிகள் காலியாக இருக்கின்றன. இந்த 5 தொகுதிகளும் சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் பொழுது அன்று விடுமுறை அறிவிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அரசு ஊழியர்கள் அதற்காக 1 வாரம் அங்கு பணிபுரிய வேண்டும். அங்குள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை கொடுக்க வேண்டும். தேர்தல் வாக்குப்பதிவுக்கு முந்தைய நாள் அதுக்கு கவுண்டிங் டே என, போலிங் டே என தனித்தனியாக பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என பல பிரச்சனைகள் இருக்குது. பல கோடிகள் செலவாகும். குறைந்தபட்சம் ஒரு தொகுதிக்கு 5 கோடியிலிருந்து 10-15 கோடி ரூபாய் வரை செலவிடப்படுகிறது, செலவு ஆகும் என்று தேர்தல் ஆணைய அதிகாரிகள் பேசிய போது அவர்கள் கூறினார்கள். எனவே ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த 5 தொகுதிகளுக்கும் குறைந்தபட்சம் 20-25 கோடியிலிருந்து 40-50 கோடி வரை செலவாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. எனவே இது மிகப்பெரிய ஒரு தேவையற்ற தண்ட செலவு. இந்த தண்ட செலவு ஏனென்றால் மக்கள் வரி பணத்திலே, மக்கள் தமக்கு தான் வரப்போகிறது. இந்த வரி நம்மிடமிருந்து வாங்குகிற பணத்தில் தான் இதை கட்டுகிறார்கள் என்பதுதான் அந்த மக்களுடைய கருத்தாக எதிரொலிக்கிறது. இது தொடர்பாக பல தேர்தல் ஆணைய அதிகாரிகள், முன்னாள் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் பேசும்பொழுது பெயர் குறிப்பிட வேண்டாம் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் அவர்கள் சொல்வது, இது போன்ற சட்டங்களை கொண்டு வந்தால்தான் இது போன்ற தேவையற்ற ராஜினாமாக்களை நிறுத்தும். அதுவும் 1 மாதம் கூட ஆகவில்லை ராஜினாமா செய்கிறார் என்றால் மீண்டும் பணத்திற்காக, இந்த நிச்சயமாக இது அரசியல் காரணங்களுக்கு தான் இந்த 4 பேரும் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். சிஎம் விஜயை பொறுத்த மட்டும் 2 தொகுதிகளில் போட்டியிட்டார். ஒரு தொகுதியில் வெற்றி பெற்று 2 தொகுதியிலும் வெற்றி பெற்று விட்டார். எனவே இன்னொரு தொகுதி ராஜினாமா செய்தார். இது சட்டம் அனுமதிக்கிறது. ஆனால் அதுவுமே தவறு. ஏனென்றால் ஒரு தொகுதி நம்பிக்கை இல்லாமல் 2 தொகுதியில் ஜெயிக்கிறார். ஒரு தொகுதியை ராஜினாமா செய்தால் அந்த தொகுதிக்கு மீண்டும் தண்ட செலவு செய்ய வேண்டும். மக்கள் வரி பணத்தை செலவிட வேண்டும். யார் வீட்டு பணம் என்று மக்கள் தற்போது கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். மக்கள் விழித்துக் கொண்டார்கள். இது நியாயமா? தண்டனை கொடுங்கள். இது போன்று எங்கள் பணத்தை வீணடிப்பவர்களுக்கு தண்டனை கொடுங்கள் என தேர்தல் ஆணையத்திற்கு கேள்வி கேட்டிருக்கிறார்கள். 20 ஆண்டுகளுக்கு அவர்கள் அவரும் அவரது குடும்பத்திலும் தேர்தலில் நிற்கக்கூடாது. தாராபுரம் தொகுதிக்கு செலவிடப்பட்ட தொகையை அவரிடம் வசூலியுங்கள் என ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இது நடைமுறையில் சாத்தியமா என்பது விவாதத்துக்கு உட்பட்டது. ஆனால் மக்கள் விழிப்புணர்வு கண்டுவிட்டார்கள். இனி இது போன்ற கேள்விகளை கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். அதுவும் டிஜிட்டல் மீடியா மூலமாக தற்போது கேள்விகள் பெரிதாக பேசப்படுகின்றன, அனைத்திலும் எழுப்பப்படுகின்றன. தற்போது 5 தொகுதிகள் காலியாக இருக்கின்றன. இந்த 5 தொகுதிகள் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அந்த சட்டமன்ற ராஜினாமா கொடுக்கின்ற கடிதங்களை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாம் கொடுத்தது இவர்கள் மேலும் தற்போது விஜயபாஸ்கர் வேறு ராஜினாமா செய்ய போகிறார், முன்னாள் அமைச்சர் என கூறுகிறார். எனவே 6 தொகுதிக்கு மக்களுடைய பணத்தை தான் வீணடித்து தேர்தலை நடத்த வேண்டும். அவர்கள் மீண்டும் ராஜினாமா செய்தால் மீண்டும் ஒரு தேர்தல். இது எப்படி, இது ஜனநாயகமா என்ற வகையில் ஒரு கேள்வி எழுகிறது. ஆனால் இது போன்ற விடயங்களுக்கு கடிவாளம் போட வேண்டும், உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு தற்போது சமூக வலைதளங்கள் மூலமாக கோரிக்கைகள் சென்று கொண்டிருக்கின்றன. விரைவில் இது தொடர்பாக பொதுநல மனுக்கள் கூட தாக்கல் செய்யப்படலாம் நீதிமன்றத்திலே என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.
ஆனால் பொதுவாக பார்க்கும்போது மிக முக்கியமான ஒரு விடயமாக நாம் சொல்ல வேண்டியது, மக்கள் விழிப்புணர்வு அடைந்து விட்டார்கள், கேள்விகளை கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். தங்கள் சுயலாபத்திற்காக சில அரசியல் தலைவர்கள் இது போன்ற ராஜினாமாக்கள் செய்து மக்கள் மீது வீண் செலவினை சுமத்துவது, அவர்கள் தலையில பெரிய இடியாக இறக்குவது, அதே போன்று அது மட்டும் இல்லாமல் அரசு ஊழியர்களுடைய பணி கிடைக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 15 மாதம் அந்த தேர்தல் அறிவித்ததிலிருந்து தேர்தல் முடியும் வரை, இந்த கவுண்டிங் முடியும் வரை அந்த தேர்தல் அலுவலர்களுடைய பணியாகட்டும், பள்ளிக்கூடங்கள் பல பாதிக்கப்படுகின்றன, ஆசிரியர்கள் பாதிக்கப்படுவார்கள், பல பிரச்சனைகள் இருக்கின்றன. இவை அனைத்துமே வீணான செலவு. இந்த செலவினை செய்வதற்காக அவரிடமே பணம் வசூலிக்க வேண்டும் என்ற தேவையின்றி ராஜினாமா செய்தார்கள் இல்லையா, அவர்களிடமே. முக்கியமான காரணம் ஏதேனும் இருந்தால் பரவாயில்லை, அரசியல் சுயலாபத்திற்காக யாரோ இதற்காக கொடுக்கிறார்கள், பணம் கொடுக்கிறார் என்ற வகையெல்லாம் பேசப்படுகிறது. எது உண்மை என்பதை விட அவர்கள் ராஜினாமா செய்தது சுயலாபம் என்பது வெளிப்படையாக தெரிகிறது. எனவே அத்தகைய ராஜினாமாக்களை செய்யும் போது நிச்சயமாக அவர்களுக்கு உரிய தண்டனையை இந்திய தேர்தல் ஆணையம் விதிக்க வேண்டும் என்பதுதான் தற்போது சமூக வலைகளில் பெரிய வைரலாக சென்று கொண்டிருக்கிறது. எனவே தற்போது மக்கள் விழித்துக் கொண்டார்கள் என்பதுதான் மிக முக்கியமாக சொல்ல வேண்டிய செய்தியாக இருக்கிறது. ஆனந்தி.